மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஐம்புலன்கள்ல உங்களுடைய பொறிகள்லேயே இருக்கு. அது எப்படியெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும், எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐம்புலன்களில் எப்படி இருக்குது டாக்டர், எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக யோசித்து பார்ப்போமே. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஆனால் நல்ல ஒரு இதமான ஒரு இசை, ஒரு மியூசிக் கேட்கும் பொழுது உங்கள் மனசு ஆரோக்கியமாக மாறுது இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு ஓம் சாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைய சாண்டிங், உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை நீங்கள் சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஜபங்கள் நிறைய பேர் செய்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனை உங்கள் மனசில் உருவாக்குது இல்லையா? இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ அப்போது ஒரு விஷயத்தை கேட்குறதன் மூலியமாக நீங்கள் எப்படி மனமகிழ்ச்சியை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடுறது. ஸோ அப்போது இந்த தீண்டல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி அக்குபங்க்சர் இருக்குது, வர்மா இருக்குது, மசாஜ் இருக்குது, ஆவி பிடிக்கிறது இருக்குது. இது எல்லாமே ஒரு இதமான ஒரு தீண்டுதல் தான் நம்ம உடலில். வெறும் தரையில் நடக்கும்போது அந்த காலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா? தலையில் ஒரு மசாஜ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு தொடுதல் மூலியமாக உங்கள் புலன்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இல்லையா? மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நுகர்வது. நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சாம்பிராணி ஸ்மெல் சந்தோஷத்தை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், உங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல்லையே உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது இல்லையா? அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய பார்வை இல்லைங்களா? பார்க்கதன் மூலியமாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னா எப்பயுமே உங்களை சுற்றி என்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிவே இல்லாத ஒரு கடற்கரையாக இருக்கலாம், அல்லது ஒரு அருவியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பச்சை பசேல்னு ஒரு அடர்ந்த காடு, ஒரு தோட்டம், அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது உங்களை அறியாமல் ஒரு மன ஆரோக்கியம் உருவாகும், ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட். அடுத்து சுவை இல்லைங்களா? ஸோ நமக்கு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம நிறைய மூலிகை பொருட்களில் அந்த விஷயம் இருக்குது. ஒரு ஏலக்காய் போட்டு வாயில் போட்டு மென்னிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும்.